அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்திடுங்க. அப்போ தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நிறைய விஷயங்கள் இன்றைய இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. டாக்டர் அர்ச்சனா பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று காலையில் எங்கேன்னு சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், அங்கே 170 பணியாளர்கள் எந்த விதமான சம்பளம் இல்லாமல் அடிமைகளாக அங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் காரணமாக அவர் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் அதனை தீர விசாரிக்கணும். இதில் உண்மை என்ன பிரச்சனை இருக்குது, அவர்களை எதுக்காக அப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரு டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை சந்தித்து அதற்கான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு டாக்டர் அர்ச்சனா சென்றிருக்கிறாரு யாழ் வைத்தியசாலைக்கு. இந்த வேளையில பார்த்தீங்க சொன்னா, டாக்டர் அர்ச்சனாவை கண்ட உடனே சத்தியமூர்த்திக்கு கைகாலெல்லாம் நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து என்ன செய்யறன்னு தெரியாது, எதுக்காக டாக்டர் அர்ச்சனா இங்கே வந்திருக்கிறான்னு தெரியாம பயந்து ஓடி ஒளிச்சு திரிந்து போட்டு கடைசியா சொல்லியிருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு இங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா, வைத்திய கலாநிதி டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள், யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எந்த விஷயங்களும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க, எனக்கு இன்று இருக்கின்ற சுகாதார அமைச்சர் என்னுடைய ஆளு, உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி இருக்கிறாரு சத்தியமூர்த்தி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே ஓடோடி சென்று யாழ் வைத்தியசாலை அல்ல யாழ் காவல்துறை போலீஸ்ல போயிட்டு என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, உடனடியாக அங்கே என்ன செய்யறாருன்னு சொன்னா, உடனடியாகவே போய் டாக்டர் அர்ச்சனா வேலை நேரத்தில் குழப்பினார் அப்படின்னு சொல்லி அவர் மீது அடுத்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக இருக்கின்ற ஒரு பிரதிநிதி வைத்தியசாலைக்கு சென்றதுக்கு அப்புறமாக அவருக்கு தகுந்த பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார் அப்படின்றது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. டாக்டர் அர்ச்சனாவை கண்டவுடனே ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கின்ற பொழுது உடனடியாக அதனை டாக்டர் அர்ச்சனாவை கிளியர் பண்றதுல என்ன பிரச்சனை, 170 பேரை அடிமைகளாக வைத்து நீங்கள் எழுத்து மூலம் வாங்கிருக்கிறீங்க, நான் எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் நீங்கள் அடிமைகளாக என்னோட வேலை செய்வீர்கள் அப்படின்றத ஒரு முறைப்பாட்டை அவர் முறைப்பாட்டுக்கு முறைப்பாடு வருகின்ற பொழுது அதுவற்றை டாக்டர் அர்ச்சனா நிச்சயமாக மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் அதனை தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில டாக்டர் அர்ச்சனா இருக்கிறார். அதனாலதான் டாக்டர் அர்ச்சனா யாழ் போதனா வைத்தியசாலையில சென்று இதனை கேட்பதற்கு போன உடனே நடுங்கியது மட்டுமல்லாமல் இன்னொரு சகோதர நண்பர் ஒருவர் எனக்கு சொன்ன விஷயம் உங்களுடைய ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அப்படின்னார். எனக்கு கூட புரியல யாரு உங்களுடைய ஆள் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆள் தான் டாக்டர் அர்ச்சனா அப்படின்னார். வந்தவரா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, டாக்டர் அர்ச்சனாவை கண்டோம், அங்க தாதியர்ல இருந்து சிற்றூழியர்ல இருந்து ஊழியர்ல இருந்து வாசல்ல நிற்கிற காவலர்ல இருந்து எல்லாருமே பயந்து நடுங்கிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவை கண்ட உடனே விறுவிறுப்பா எல்லாரும் வேலை செய்வது போல எல்லா இடமுமே இந்த ரகசியமாக தொலைபேசி அழைப்பினோட குறுந்தகவலும் சில பேர் கால் பண்ணி சொல்லி எல்லா இடமுமே எல்லா வைத்தியர்ல இருந்து எல்லா சாதியில இருந்து எல்லாருமே சுறுசுறுப்பாகவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யக்கூடியதை காணக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா மீது வழக்கு பதியப்பட்டதும் உண்மையில நல்லது செய்ய ஒருவரை இப்படி சத்தியமூர்த்தி செய்து விட்டாரே அப்படின்னு சொல்லி பேசியதாகவும் குறிப்பிட்ட நண்பர் என்னோட பாய்ந்திருந்தார். உண்மையில டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன், என்னை நிம்மதியாக வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் அர்ச்சனா கேட்கிறார். ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது அந்த விஷயத்தை அந்த எந்த ஒரு நிர்வாகமா இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. அது எந்த ஒரு நிர்வாகமா இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்களினுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கே தட்டி கேட்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமான பூரண விளக்கம் சில வேளைகள்ல திரு டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரியாம இருக்கலாம், அல்லது
டாக்டர் அர்ச்சனாவை கண்ட உடனே இவருக்குள்ள நான் என்ன மரியாதை கொடுக்கிறது, இவர் யார், இவர் எனக்கு கீழே வேலை செஞ்சவர், இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு திமிரான இது, அல்லது தனக்கு சுகாதார அமைச்சர் தனக்கு நெருங்கியவர் தன்னுடைய கையால் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். அந்த வேலைகள்ல அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இவரை நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நான் சில வேலைகளை இவருக்கு மரியாதை கொடுக்க கூடாது என்பதற்காக கூட டாக்டர் சத்தியமூர்த்தி செஞ்சிருக்கலாம். ஆனால் போலீஸ்ல போய் வழக்கு தாக்கல் செய்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சனா பாத்தீங்க சொன்னா மன்னர் சென்றிருக்கிறார். என்ன காரணம் என்றால் சகோதரி கௌசல்யா கிட்டத்தட்ட 6 மாச காலமாக டாக்டர் அர்ச்சனாவை காப்பாற்றுவதற்காக அவருடைய பயணித்து அவருக்கு ஏதாவது வழக்கு வரக்கூடாது, அவரை சரியான முறையில் கொண்டு போய் ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது மட்டுமல்லாமல் ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக அவரை பிரச்சனைகள்ல இருந்து ஒவ்வொரு இடமே காத்து அவரை கூட்டிக் கொண்டு சேர்த்த ஒரு சகோதரி கௌசல்யா தன்னுடைய பணியை நிறுத்திவிட்டு தான் இவருக்கு உறுதுணையாக இருந்தார். இந்த நேரத்தில் சகோதரி கௌசல்யா மீண்டும் தன்னுடைய சட்டத்திரணி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கேன்னு சொன்னா மன்னார்ல. அந்த மன்னார் மக்களுக்கு தன்னுடைய சேவை வழங்குவதற்காக சகோதரி சட்டத்திரணி மட்டுமல்லாமல் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கிறார், மாதத்தில் 2 தடவை நான் அங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கு தான் மருத்துவ சிகிச்சை கொடுக்க போதா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சுகாதார பணிப்பாளரோட கதைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்க அதுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அத்தனை ஏற்பாடுகளும் செஞ்சு நான் அங்கே மன்னர் மக்களுக்கும் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய முகநூல்ல பகிர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சகோதரி கௌசல்யா தன்னுடைய சட்டத்திரணி வேலையும் அங்கே மீள ஆரம்பித்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான சட்ட சிக்கல்கள் அல்லது சட்டங்கள் தேவையானவர்கள் பாத்தீங்க சொன்னா சகோதரி கௌசல்யாவை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவரிடம் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்க சொன்னா இந்த டாக்டர் அர்ச்சனா இன்னொரு விஷயம், அதாவது யாரிடமாவது உங்களுடைய காணிகள், அதாவது உங்களுடைய வெற்று காணிகள் அல்லது பற்றைகள் அல்லது பராமரிக்க முடியாத காணிகள் இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை நீங்க எனக்கு குத்தகை அடிப்படையில் தாங்க, நான் அவற்றில் நிரந்தர கட்டடம் அமைக்காமல் தற்காலிக கட்டடங்கள் அமைத்து தற்காலிகமாக கூடாரங்களோ கொட்டகைகளோ அல்லது அதனூடாக போட்டு இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு வசதிகள் அல்லது மற்றது அவர்களுக்கான வருமானங்களை ஈட்டுகின்ற வகையில் எப்படி அதாவது தொழில்களை செஞ்சு எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களை வளர்க்க வேண்டும். அதுக்காக உங்களுடைய வெற்று காணிகள் அல்லது இந்த பாவிக்க பயன்பாட்டில் இல்லாத காணிகள் இருக்கிற பட்சத்தில் அவற்றை தருமாறும் கேட்டிருக்கார். அதில் உங்களுக்கு தொடர்பு உடையவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவுடைய வைபர் நம்பரோ அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நிச்சயமாக அவருக்கு அதனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கூட ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனா மட்டுமன்றி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது அவர் அடுத்த பெரிய ஒரு புத்திவான், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா எங்களுடைய மாவீரர் செல்வங்களுடைய துயிலும் இல்லங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும் என்று சொன்னா அத்தனைகளையும் பொதுமயானங்கள், அதாவது இந்த பொதுமயானம் சொன்னா இறந்தவர்களின் உடலை எரிக்கிற இடமாக மாற்ற வேணும் என்று சொல்லியிருக்கார் அடுத்த புத்திஜீவி. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சொன்னா தமிழரசு எம்பியினுடைய வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா நேற்று செய்தியாளர்களுக்கு வழங்கி இந்த செய்தியில கேட்ட கேள்விகளுக்கு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க இந்த இருக்கிற மாவீர துயிலங்களை எல்லாத்தையும் பொதுமயானமாக்கி விட்டா பிரச்சனை முடிஞ்சது அப்படியே என்று சொல்லியிருக்காரு. இவர் பாராளுமன்றம் போனா அவருடைய வேலையை பார்க்கறது இல்ல, மக்களுக்கு குரல் கொடுக்கலுமெண்டா கொடுக்கலாம், கொடுக்காட்டி விடலாம். இதை விட்டுட்டு நாங்கள் தூய்மையா நினைக்கின்ற அந்த மாவீர செல்வங்களுடைய இடத்தை பொதுமையானமாக்க சொல்லினது உண்மையில இவருடைய பெருந்தன்மை என்று சொல்றதா அல்லது இவருடைய தமிழர் மக்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கைன்னு சொல்றதா, தமிழரை இவர் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கார் என்று சொல்றதா அல்லது அந்த ஈழ போராட்டம் இவர் தெரியாதா அல்லது ஈழ போராட்டம் தெரிஞ்சு இவர் இப்படி கதைக்கிறாரா, இப்படி பல்வேறு கோணங்கள்ல இவர் மேல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இந்த தமிழரசு கட்சி பாத்தீங்க செய்த சாதனைகள்ல இதுவும் ஒன்றா சொல்லப்படுகிறது. அதாவது இந்த எங்களுடைய மாவீர செல்வங்களினுடைய அந்த மாவீர துயிலும் இல்லத்தை இவர் பொதுமயானமாக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இப்ப பெரிய ஒரு பிரச்சனையாக மக்களிடம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா இவரை என்ன செய்யலாம், இவருடைய இந்த கதிலுக்கு என்ன
செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், எங்களுடைய கயேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கயேந்திரன் எம்பி கயேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் வந்து புத்தளத்தில் வந்து ஆக்சிடென்ட், அதாவது வந்து விபத்தாகி இருக்கிறது. இந்த விபத்தில் ஒரு பெண்மணி இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமான விசாரணைகள் இதில் யார் பக்கம் பிள்ளை, பெண்மணி பக்கம் பிள்ளையா அல்லது எம்பி கயேந்திரனுடைய வாகன சாரதியினுடைய பிள்ளையா, இப்படியான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான விவரங்கள் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இன்னும் கிடைக்கவில்லை. நிச்சயமாக அதற்கான அத்தனை தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இறுதியாக உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அண்மையில் வந்து இந்த டாக்டர் அர்ச்சனாவினுடைய முகநூலில் அல்லது அவருடைய முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அவர் வந்து கேட்குற விஷயம், உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருப்பின் அல்லது வந்து நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்புகின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது வந்து என்னுடைய வைபரில் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அவற்றை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு. நீங்க உங்களுடைய மனசுல இருக்கின்ற பிரச்சனைகளை அல்லது உங்களோட சூழல் இருக்கிற பிரச்சனைகளை, உங்களோட சுற்றுச்சூழல் இருக்கின்ற பிரச்சனை, உங்களோட கிராமத்தில் இருக்கின்ற பிரச்சனை அல்லது நகரத்தில் இருக்கின்ற பிரச்சனையை எழுதி நீங்க டாக்டர் அர்ச்சனாவுக்கு அனுப்புகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். நீங்க அனுப்பாமல் நாங்கள் இப்படி பயந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களை இனி வருகின்ற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் செல்வாக்கு உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து உங்களை நசுக்குவார்கள். இதுக்கு தான் உதாரணம் வந்து நேற்று மல்லாகத்துல வந்து ஒரு எங்களுடைய மக்கள் வசிக்கின்ற அந்த பிரதேசத்தின் ஊடாக அதி உயர் மின்வேலு கொண்ட இணைப்பை வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்காக மின்சார சபை வழங்கியிருக்கின்ற பிரச்சனை வந்து இதுக்கு உதாரணமாக இருக்கும். அதனால உங்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடனே வந்து டாக்டர் அர்ச்சனாவோட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. தொலைபேசி இலக்க சொல்லி விடுறேன், 07755699224. இது ஒரு தொலைபேசி இலக்கம். இது வந்து புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இலங்கையில் இருப்பவர்கள் 0761071071065 0761071071065 இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட், அதாவது வந்து நீங்க என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்றத வந்து டாக்டர் அர்ச்சனா எழுதி அனுப்பிவிடுங்க. டாக்டர் அர்ச்சனாவுடைய இமெயில் வந்து நான் சொல்றேன், drarjunaa@gmail.com. இந்த இமெயிலுக்கு எழுதி அனுப்பினீங்கன்னு சொன்னால் இதை நான் இதில் நினைச்சு விட்றேன். இதுக்கு எழுதி அனுப்பினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை டாக்டர் அர்ச்சனா வந்து பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன். என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்படி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.